தலை விடுதலை இந்த ஸ்டார்டிங் லைன்ஸை கேட்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. சிறுத்தை சிவா தான் இந்த பாட்டோட லிரிக்ஸை எழுதியிருக்காரு. அனிருத் அஜித்தோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது கூடவே சேர்த்து ட்விட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதாவது அவர் ஹம்பிள் டெடிகேஷன் டு 25 years ஆஃப் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். இந்த பாட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னன்னா, அனிருத் அப்படிங்கிற மனுஷனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எல்லாம் பாட்டுக்கு நடுவில் கொண்டு வரணும் அப்படின்னு தோணுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பேய் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பேயை பார்த்தோன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் அலறுவாங்கல்ல. இல்ல அப்படி சொல்ல முடியாது, பேயே அலர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எல்லாம் ஒரு த்ரில்லிங்கான வாய்ஸ் பாட்டுல ஒரு 2 இடத்துல வருது. ரொம்பவே சூப்பராகவும் என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கு. ஓவரால் அந்த பாட்டை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாட்டு ஒரு ப்ராப்பர் ராக்ஷல் மோட்டிவேஷன் நம்பருங்க. இந்த பாட்டுல பீட் அப்படிங்கிறது ஸ்லோவா போய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிலாம் கிடையாது. பாட்டோட ஸ்டார்டிங்ல இருந்து பீட் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டு ரொம்ப சூப்பரா மாசாவும் என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கு. அஜித் தன்னோட எதிரிகளுக்கு எதிராக ஒரு பிளான்ஸ், ஒரு ஆக்ஷன் பிளான் ஏதாவது பண்ணும்போது அதுல ஒரு சுச்சுவேஷன் சாங் மாதிரி இந்த பாட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தோட அடுத்த சாங் ரிலீஸ் ஆகும்போது அதை பத்தின ஒரு சின்ன வீடியோவோட திரும்பவும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.